Hello everybody, this is Bhavani from Dinamam English Learned with Bhavani channel. இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சுலபம். இங்கிலீஷ் படிக்க கஷ்டப்படுறீங்களா? எழுதும்போது மிஸ்டேக்ஸ் வருதா? இல்லை படிக்கவே தெரியலையா? என்ன ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் சுலபமாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். முதல்ல அதுக்கு ஒலிகளை கற்றுக்கொள்ளுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ சென்ற வீடியோவில் நான் சில ஒலிகள்லாம் கொடுத்துருக்கேன், அதுவும் கற்றுக்கோங்க. இந்த வீடியோவுடைய ஒலிகளும் கற்றுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்மார்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டிலேயே அவங்க குழந்தைங்களுக்கு இந்த ஒலிகள் மூலம் நீங்கள் ஸ்பெல்லிங் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இது கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லி கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ். AEIOU உடைய சவுண்ட்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமானது. வேர்ட்ஸில் முக்கால்வாசி இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் தான் இருக்கும். இது தெரிஞ்சாலே இங்கிலீஷ் படித்தா மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். படிக்க கஷ்டப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரூப்ஸ், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட் வவல் சவுண்ட் ஏவுடைய சவுண்டு ஆன்னு பார்க்க இருக்கும். நல்லா வாயை தந்து சொல்லாதீங்க, ஆன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஷார்ட் வவல் சவுண்ட்ஸு AEIOU. நம்ம ஃபஸ்ட்டு இந்த எடுத்திருக்கோம். இதுதான் சொற்களில் எங்கே பாரு தெளிச்சிருக்கும். நீங்கள் ஒரு பெரிய வேர்டு எடுத்திங்கன்னா சிலபல் கட்டில் பிரித்து படிக்கும்போது இந்த ஷார்ட் வவல் சவுண்டு எண்டில் கூட வரும். இது ஷார்ட் வவல் சவுண்ட் சொற்கள் ஆரம்பத்துலேயும் வரும், சிலபல் எண்டுலேயும் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப அவசியமானது தெரிஞ்சுக்க. ஸோ இந்த ஏபி வச்சுக்கோங்களேன். ஏபி எடுத்திங்கன்னா ஆப்சென்ட்டுன்னு சொல்லுவோம். இதே லேப், கேப் எண்டுலேயும் வருது, ஆப்னு ஆரம்பத்துலேயும் வருது. ஸோ இந்த சவுண்ட்ஸை நான் படிக்கும்போது ஏபின்னு சொல்லாமல் ஒலிகளை வச்சு படிக்கிறேன். ஸோ புதுசாக இந்த வீடியோக்குள்ளே வரவங்களாக இருந்தீங்கன்னா சென்ற வீடியோவில் போய் என்னுடைய நான் கொடுத்த ஒலிகளெல்லாம் கற்றுக்கோங்க. ஆபு, ஆபு, ஆப், ஆன்னு சொல்லுங்கள். ஆபு சொற்கள் இந்த லெட்டர்ஸை பார்த்தாலே அந்த ஒலியை சொல்ல கற்றுக்கோங்க. முதல்ல இக், ஆக், இட், ஆட். ஏனாலே தான். இஃப், ஆஃப், இக், ஆக். AH ஆச்சரியக்குறி, ஜே வராது, டி தான் வரும். ஜேக்கு பதிலாக இஜ், ஆஜ். இக், ஆக், இல், அல், ஆல்னு 2 சவுண்டு இருக்குது. அலுமினியம்னு சொல்லுவோம், ஆல்வேஸ், ஆல்சோன்னு சொல்லுவோம். AM, ஆம், AN, ஆன். AP, ஆப், AQU, ஆக். இதில் போட்டால் அக்வேரியம்னு வரும் பாருங்கள். AR, ஆர் 2 சவுண்டு இருக்குது. ஜார், ஃபார், பார் ரைமிங் வேர்டு. அரவுண்ட், அரைஸ், அரோஸ் அப்படின்னு சவுண்டு இருக்குது. AS, ஆஸ், AT, ஆட். AV, ஆவ், AX, ஆக்ஸ். AZ, ஆஸ், ஆஸ் 2 சவுண்டு இருக்குது. அசார், டோபாஸ் அப்படின்னு 2 சவுண்டு இருக்குது. ஸோ இந்த ஒலிகள் ஷார்ட் வவல் சவுண்டு ஏவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தரவு பண்ணதுபடி நான் என்ன சொல்கிறேங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் வவல் லெட்டர் AEIOUவில் ஷார்ட் வவல் பார்த்தோம் இப்போ தான், ஜஸ்ட் நோ. இப்போ ஷார்ட் வவல் பார்க்க இருக்கும். உடைய சவுண்டு ஷார்ட் வவல்னால் குரில் சவுண்டு. உடைய சவுண்டு ஏங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனசில் அதை வச்சுட்டு நாம் ஈயோட சவுண்டு எங்கே பாரு இருக்குது, பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் இருக்குது. கான்சனன்ட் லெட்டர் வந்ததுனால தான் அது ஷார்ட் சவுண்ட். இது சொற்களில் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் வவல் சவுண்டு தான் நிறைய சொற்களில் நீங்கள் சொற்களை எடுத்தாலே இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸ் தான் வரும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈயோட சவுண்டு பி, இப், எப், சி, இக், எக், சி, இட், எட், எஃப், இஃப், எஃபெக்ட்டுங்கிறவங்கள, எக்கனாமிக்ஸ், எக்குங்கிறவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இது ஆச்சரியக்குறி. என்ன வேணால் சொல்லுங்கள். அது எப்படி நம்ம ஆச்சரியமாக அப்படியும் போல் அப்படி, அது EH சவுண்ட். அது ஜேக்கு பதிலாக ஜேன்னு வேர்ட்ஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக எட்ஜுன்னு DGE, எட்ஜ், EA, எட்ஜ்.
EAK இக் எக் சியும் கேவும் ஒரே இக்கு சவுண்டு தான். EALL எல் EAMM எம் EANN என் EAP இப் எப் EAQU எக் எக் எக்கு ஈக்கு நிறைய ஈ சவுண்டு வரும். ஈக்குவல், ஈக்குவேட்டர், ஈக்குவலிபிரியம் அப்படின்னு ஈ சவுண்டு. ஈக்வாலிட்டி நிறைய ஈ சவுண்டு வரும். EA ஆர் எர் எர் EAS எஸ் EAT இட் எட் EAV வி எவ் EAX எக்ஸ் EAZ is. So eb, ek, ed, f, e, edge, ek, l, m, n, ep, eek or ek, er, s, et, ev, x, is. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொற்கள் நாம் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வவல் ஐ. ஏஇ பார்த்துட்டோம். இப்போ ஐ பார்க்க இருக்கோம். ஷார்ட் வவல் ஐ. ஐயோடைய சவுண்டு என்ன? ஈ. எப்போ? வவல் பக்கத்தில் பாருங்கள். ஐ பக்கத்தில் எங்கே பாரு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது. ஏவோடது ஆன்னு சவுண்டு பார்த்தோம். ஈயோடது ஈக்கு முன்னாடி இருக்கிற வவல் லெட்டர் ஏ. ஈயோட சவுண்டு ஏ. ஏன்னா முன்னாடி லெட்டர் ஏ இருக்கு இல்லையா, அதோட சவுண்டு தான் ஈக்கு ஏன்னு பார்த்தோம். ஷார்ட் வவல் சவுண்ட். இப்போ ஐ இருக்கு இல்லையா, ஐக்கு அதோடைய முன்னாடி இருக்கிற வவல் லெட்டர் என்ன? இ. ஸோ ஐயுடைய சவுண்டு இ. எப்போன்னா பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் வரும்போது. ஸோ நம்ம ஐபின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சவுண்டு வச்சே தான் படிக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லா வேர்ட்ஸும் நீங்கள் சவுண்டு வச்சு படிக்கும்போது தான் ஈஸியாக படிக்கலாம். ஐக்கு ஈன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்கு இப். சவுண்ட்ஸ் எல்லாம் தரவா இருக்கா? இப்போ படிக்கலாம். ஐ இப் இப் இ இக் இக் இ இட் இட் இ இஃப் இஃப் இ எக் எக். இது ஆச்சரியக்குறி. ஐஜேன்னு ஒரு வேர்டு கிடையாது, டிஜிஇ தான். இஜ், ஃப்ரிட்ஜ், பிரிட்ஜ் சொல்லுவோம் இல்லையா. ஐகே இக் ILL இன்னொன்று எல் கூட போட்டுக்கோங்க. இல், மில், டில், ஃபில்லுன்னு. IMM INN IP இப் IQU இக் இக்போல் இக். லாஸ்ட்டில் கூட வரும். IR இர்ன்னு சொல்லுவோம். இழ்ன்னு வரும். ஃபர்ஸ்ட், தேர்ட். இந்த ஐஆர் சவுண்டு ஃபிர்ருக்கு வரும். சர் அப்படி வரும். அதே சமயம் ஆர் கண்ட்ரோலை தேர்ட், ஃபர்ஸ்ட். IS இஸ் IX இக்ஸ் IZ இஸ். ஸோ இப் இக் இட் இஃப் இக் இஜ் இக் இல் இம் இன் இப் இக் இல் இர் இஸ் இக்ஸ் இஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சவுண்ட் போகலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் வவல் சவுண்ட். ஓடைய சவுண்டு ஆ. ரெண்டு சவுண்டு இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு ஆ பார்த்தோம், ஈக்கு ஏன்னு படித்தோம், ஐக்கு ஈன்னு படித்தோம். ஆனால் ஓக்கு ஆ அ பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர்ஸ் வரும்போது பாருங்கள், ஓ பக்கத்தில் எங்கே பாரு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது. நான் ஓ பி ஆப்னு சொல்ல மாட்டேன், சவுண்டு மட்டும் வச்சு தான் சொல்வேன். ஏன்னா நம்ம அப்படி தான் படிக்கணும். சவுண்டு தரோவாக இருக்கா? நல்லா தரவு பண்ணிக்கிட்டிங்களா? இப்போ சவுண்டு வச்சு படிக்கலாம். அப்போ தான் சொற்களை படிக்கும்போது சவுண்டு வச்சு படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ ஆக்கு ஓக்கு நம்ம ஆ சவுண்டு முதல்ல எடுக்கலாம். ஆ இப் ஆப், ஆ இக் ஆக், ஆ இட் ஆட், ஆ இஃப் ஆஃப், ஆ இக் ஆக். இது ஆச்சரியக்குறி. ஆ ஜே வராது, அதுக்கு பதிலாக டிஜிஇ. ஆஜ், லாஜ் இருக்கு இல்லையா, ஓகே ஆக். ஆ இல் ஆல், ஆ இம் ஆம், ஆ இன் ஆன், ஆ இப் ஆப், ஆக், ஆ இர் ஆர், ஆ இஸ் ஆஸ், ஆட், ஆவ், ஆக்ஸ், ஆஸ். இதே ஆ சவுண்டு பார்த்தோம். இப்போ பேஸ் சவுண்டு. இப் அப், அக், அட், ஓஎஃப் அஃப், அக், அஜ். அக் அஜ் வேர்டு இருக்கா தெரியல. அல், அம், அன், அப், அக், அர், அஸ், அட், அவ். ஸோ ஆ ரெண்டு சவுண்ட் பார்த்தோம். எப்படி படிக்கிறோம் ரெண்டு சவுண்டு? ஆப் அப், ஆக் அக், ஆட் அட், ஆஃப் அஃப், ஆக் அக், ஆக் அக்,
all, al, on, an, op, up, ok, ak, or, ar, os, as, ot, at, of, ox, ax, os, az. ஸோ 2 சவுண்ட் இருக்குது. இந்த சவுண்ட்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சொற்களை படிக்கும்போது சவுண்ட்ஸை சொல்லுங்கள், வேர்டு சொல்ல. BAR பார் சொல்லலை. பு இர். இந்த பு ஆ இர், ஏஆர் ஆர், சாரி, இது பாருக்கு வேறு சவுண்ட் மாறும். ஏஆரோட சவுண்ட் ஆர் இல்லையா. பு ஆர், பார், அப்படி சொல்லணும். சவுண்டை வச்சு படிங்க. அதுதான் என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். சொல்லும்போது சவுண்ட்ஸு தான் வச்சு படிக்கணும், ஸ்பெல்லிங் சொல்லாதீங்க. வாங்க நெக்ஸ்ட் சவுண்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப்பு யூடைய சவுண்ட் பார்க்க இருக்கும். யூக்கு வந்து ஆ சவுண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு ஆன்னு நல்லா வாயத்திறந்து சொல்லுவோம். ஓக்கு ஒரு ஆ சவுண்டு இருக்குது, அது பேஸ் சவுண்ட் ஏன்னு சொல்லுவோம். யூக்கு ஏன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம சவுண்டு எங்கே பாரு யூ பக்கத்தில் கான்சனன்ட் லெட்டர் இருக்குது, அதனால தான் அது ஷார்ட் சவுண்ட். வேர்ட்ஸ் வரும்போது இந்த ஷார்ட் வவல் சவுண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், யூ பக்கத்தில் எங்கே பாரு கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்கா. இப்போ நம்ம சவுண்ட்ஸ் படிக்கலாம். யூவோடது ஏன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அ, பு. நம்ம கான்சனன்ட் லெட்டர்ஸ் எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் சென்ற வீடியோவில். கான்சனன்ட் லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் போய் கற்றுக்கோங்க, புதுசாக இந்த வீடியோக்குள்ளே வரவங்களா இருந்தீங்க. அ, இப், அப், அ, இக், அக், அ, இட், அட், அ, இஃப், அஃப், இன்னொன்று எஃப் சேர்த்துக்கோங்க, அஃப். அ, இக், அக், இது ஆச்சரியக்குறி. எப்போவுமே ஹெச் வந்து வவல்ஸோடு இருக்கும்போது ஆச்சரியக்குறி. ஜே வராது, பதில் UDG, அஜ். UK, அதாவது அ, உக், அக். இதுவும் ஒரே சவுண்டு தான். அ, இல், அல், இன்னொன்று எல் சேர்த்துக்கோங்க. டல், புல். 2 சவுண்டு இருக்குது, அல், உல்லுன்னு. டல்லுங்கிறோம், அதே சமயம் புல்லுங்கிறோம். அ, இம், அம், அ, இன், அன், அ, இப், அப், அக். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் தெரியல. நம்ம வேர்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது பிகினர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். அ, இர், அர். இது ஒரு 2 ஆர் வரும். அர், உர், உர், அர். 2 ஆரும் வரும், ஒரு ஆரும் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 ஆறு தான் வரும், இல்லை ஒரு ஆரும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர், அர்ன்னு வரும்போது ஒரு ஆர் வரும். அர், உர் சவுண்டு கூட இருக்குது. யூ, அ, அஸ், அஸ், அ, இட், அட், அ, இவ், அவ், அ, இக்ஸ், அக்ஸ், அ, இசட், அஸ். ஸோ அப், அக், அட், அஃப், அக், ஓ, அஜ், அக், அல், அம், அன், அப், அக், அர், அஸ், அட், அவ், அக்ஸ், அஸ். ஸோ இந்த ஒலிகளெல்லாம் முதல்ல கற்றுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஷார்ட் வவல் சவுண்ட்ஸை வச்சு நாம் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாய்மார்கள் குழந்தைங்களை வீட்டிலேருந்து ஒலிகளை கற்றுக் கொடுக்கலாம். ஸ்பெல்லிங்ஸ் படிக்கும்போது இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்குற தாய்மார்களாக இருந்தீங்களா, இல்லை மற்ற குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஒலிகள் மூலம் வச்சு ஸ்பெல்லிங்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். ஸ்பெல்லிங் 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் எழுதுறத விட இந்த ஒலிகளை கற்றுக் கொடுத்தாலே பார்த்தாலே அவங்க படிச்சிருவாங்க. நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் சென்டென்சஸ் படிக்க. ஸோ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுக்க மறக்காதீங்க.